श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सतसे नमस्सतसस्पतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे நமோ திவே நம பிருத்திவி நம. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 483வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அறுவகை சமயம். சமயம் ஆறும். பொதுவாக சமயம் ஆறு இரண்டு சொல் இருக்குதுல்ல. ஆறுங்கிறது ஒரு எண்ணு பெயர், ஒரு எண்ணை குறிக்கின்ற பெயர். ஆறு ஆறு அப்படின்னா வழி, ஆறு அப்படின்னா தீர்த்தம், ஜலம் போகிற பாதை. ஆறு அப்படின்னா சமயம் அப்படின்னா என்ன, அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, வழக்கத்தில் 3 பொருளில் அந்த சொல்லானது பயன்படுத்தப்பட்டு வருது. என்ன அப்படின்னா, சமயம் அப்படின்னா ஒரு கொள்கை, குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படின்னு ஒரு தேவாரம் பேசும். எது கொள்கை, எதை குறிக்கோளாக வச்சுக்கணும், எதை முன்னோக்கி நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமலே நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சமயம் என்கிற சொல் கொள்கையை குறிக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, சமய அப்படிங்கிற சொல் சமையல் அப்படிங்கிற பகுதியை குறிக்கும். சமையல் அப்படிங்கிறது வினையடி. சமையல் அப்படிங்கிறது என்ன, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பைத்தம் பருப்பு, கொஞ்சம் மிளகா, புளி, உப்பு, காய்கறி, இதெல்லாம் கொஞ்சம் எல்லாருக்கும் ஆளாளு கையில் கொடுத்து சாப்பிட்ருங்கோ அப்படின்னு சொன்னால் அவள் சாப்பிட முடியாது, சாப்பிட மாட்டா, சாப்பிட்டா சைடுகளை தான். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் கையில் வச்சுட்டு எதையோ அதில் வேக வச்சோ, காய வச்சோ, வறுத்தோ, கத்திரிக்காயை காம்போட வெட்டியோ, வாழைக்காவை தலையும் காலையும் வெட்டியோ, ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அதை உண்ணுகிற பக்குவத்திற்கு ஆக்குவது. வாழைக்காவை ஒரு 4 பச்சையாக தர சாப்பிட முடியுமா? வாழைக்காய் கறி பண்ணினா பிரமாதம். சாதாரணமாக சொல்ல, கத்திரிக்காயை அப்படியே சாப்பிட்டு பாருங்கள், எந்த வடிவும் எந்த ஒரு டேஸ்ட்டும் இல்லை. ஆனால் கத்திரிக்காய் கறி பண்ணி நம்ம சாப்பிட்றோம். அப்போ அந்த கறி செய்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ உண்ணும் வகையிலே அது ஆக்கப்படுகிறது. அப்போது உண்ணும் வகையிலே ஒரு பக்குவப்படுத்துவதை சமையல் என்ற வார்த்தையினாலே சொல்லி இருக்கிறார்கள். அப்போ சமயம் என்பது பக்குவப்படுத்துவது என்கிற பொருளிலே நாம் புரிந்து கொள்கிறோம். கொள்கை பக்குவப்படுத்துவது அப்படின்னு. ஏன்னா அதை அப்படியே சாப்பிட்டா என்ன முடியாது. அப்போ ஏதோ ஒரு பக்குவம் வந்தால் முடியும். அப்போ சமயங்கிறது ஏதோ ஒரு பக்குவத்தை குறிக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், வழக்கில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சமைஞ்ச பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆற்றை விட்டு வெளியில் போகக்கூடாது, சமைந்த பெண் அப்படின்னு. இதை மிக அழகாக தமிழறிஞர்கள் எல்லாம் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார்கள். சமைவது அப்படின்னா பெரிய விழாடுறதுன்னு அர்த்தம். மஞ்சள் நீராட்டு விழா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பண்ணுறா. அதை ஒரு விழாவாகவே செய்கிற வழக்கம் வச்சுருந்துருக்கா. அது என்ன அப்படி ஒரு விஷயம், அந்த சமைதல் அப்படிங்கிற பக்குவத்திலே என்ன சொல்ல வருகிறது இந்த சமயம்? இந்த சொல் எதை சொல்ல வருகிறது? ஒரு பெண் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஆற்றலினாலே ஒரு சொட்டு விந்த மகப்பேரின் மூலமாக ஒரு வடிவம் பெற்று வெளியிலே தரக்கூடிய பக்குவத்தை அது குறிக்கிறது. நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு சொட்டு, ஒரே ஒரு சொட்டு தான் விந்துங்கிறது. ஒரு ஜல பிந்து மாதிரி இருக்கும். பிந்துங்கிறது மிக குறைந்த ஒரு அளவு. அந்த அளவில் அவளிடத்திலே செல்லப்பட்ட பண்பு ஒரு அழகான குழந்தையாய் வடிவம் பெற்று நம் முன்னே விழுகிறது. அப்படிப்பட்ட பக்குவத்தை அவள் எட்டுகிறாள்.
ஒரு ஆன்மாவிற்கு உடலை தருகின்ற பெறுகின்ற பக்குவத்தை கொண்டு வந்தால் அவள் சமைந்த பெண் என்று. சமயத்தின் நோக்கிலே ஒரு ஆன்மாவிற்கு உடலை தருகிற பண்பு எந்த பெண்மையினிடத்திலே இருக்கிறதோ அந்த பெண் சமயம். அப்போ சமயங்கிறது எதையோ ஒன்று என்ன பண்ணுது, படைப்பாற்றல் உற்பத்தி பண்ணுது. அது ஒரு காலங்கத்துக்கு அப்புறம் தான் அது கிடைக்குது. பிறந்த உடனே அந்த ஆற்றல் கிடைக்கல. ஆணுக்கும் சரிதான், பெண்ணுக்கும் சரிதான். அப்போ ஆணுக்கு என்ன அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு தகுதி, சமயம் தகுதி அப்படின்னா அழகாக சொல்கிறேன். ஆணுக்கு நம்ம ஒரே ஒரு உதாரணம் தான், வேற 3 ஆற்றலை சொல்லுறோம். பெண்ணுக்கு எப்படி ஒரு சொட்டு விந்தை ஒரு குழந்தையாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பண்பை நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒரு ஆணுக்கு என்னென்னா கிரகண, பாலன, தாரண 3 ஆற்றலை ஒரு மனிதன் பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அவன் தகுதிப்பாட்டை அடைகிறான். ஒரு பெண்ணுக்கு எப்படி தகுதியோ அது மாதிரி ஆணுக்கு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நான் உங்கள் திருப்பாத கமலங்களை வேண்டி என்னுடைய சிறமேல் சார்ந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த தலைப்பை மட்டுமே நான் பேச விழைகிறேன். இதில் எந்த உள்நோக்கும் இல்லை என்பதை மீண்டும் உங்களிடம் அறிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் சொல்கிறத அது புரிஞ்சுக்கணும், அவன் சொல்கிறது நமக்கு புரியும். சின்ன வயசில் தாத்தா தாத்தாம்பான், அவன் அம்மாவுக்கு தான் அவன் என்ன பேசுகிறாங்கிறது புரியும். அப்படிதானே? நாம் சொல்கிறது அவனுக்கு புரியணும், அவன் சொல்கிறது நமக்கு புரியணும். பல்லு போன தாத்தா பேசுகிறதும் புரிய மாட்டேங்கிறது, பல்லு இல்லாத குழந்தை பேசுகிறதும் புரிய மாட்டேங்குது. ரெண்டுமே பிரச்சனை தான். அப்போது புரிந்து கொள்ளுகிற பண்பு, ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிற ஆற்றல், புலன்களின் வழியாக ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஆற்றலுக்கு என்ன பேர்? கிரகண. தாரணம் அப்படின்னா தான் பெற்றதை மனதிலே நினைவுபடுத்தி கொள்ளுகிற ஆற்றலை பெறுகிற பொழுது அது தாரணம். சார் படித்ததெல்லாம் மறந்து போச்சு, அப்புறம் என்ன படிப்பு? படிப்புக்கு அர்த்தமே இல்லாத படிப்பு. கலையாத கல்வியும் கல்லுதல் தோன்றுதல் அப்படின்னு அர்த்தம். வீண சிறந்த அர்த்தம். நினைவின் வழியாக தோண்டி முன்னர் பெற்ற நினைவுகளின் அடிப்படைகளிலே ஒன்றை நான் உறுதி செய்கிறோம், அதுதான் புத்தின்னு பேர். தமிழ் படித்தவன்ட தெலுங்கில் பேசினா புரியுமா? புரியாது. எந்த லாங்குவேஜுக்குள்ளே பதிவாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் கருத்து சொன்னால் அவனுக்கு புரியும். அப்போ உள்ளே பெற்றுக்கொள்ளுகிற தன்மை, வெளியிலே எடுத்து விடுகிற தன்மை. அப்போது தாரணம் தரிக்கின்ற தன்மை, நினைவாற்றலை சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பாலனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதை சரியான நேரத்திலே பயன்படுத்துகிற பண்பு. அந்த அறிவை சரியான நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய பண்பு கிரகண, பாலன, தாரணம். இந்த 3 சக்தியையும் பெறுகின்ற பண்பை ஆணுக்கு தகுதியாக விதித்திருக்கிறார்கள். தன்னை காத்து கொண்டு அந்த தன்னை நாடி வருகிற பெண்ணையும் காக்கின்ற தன்மையை கொண்டவர். ஏன்னா கிரகணம் அதுக்கு அறிவு வேணுமே, இப்படிதானே? அந்த நினைவில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமே, தெரிஞ்சுனா அந்த பக்குவம் வர முடியும். அதனால் அந்த 3 ஆற்றலை. அப்போ சமயம் என்பது என்ன அப்படின்னா, பெற்றுக்கொள்ளுகிற ஆற்றல், காக்கின்ற ஆற்றல், பயன்படுத்துகின்ற நுட்பம். இப்படிதானே? வண்டி ஓடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அதுக்கு ஒரு பயிற்சி பள்ளி என்ன வச்சிருக்கா, அதை பயன்படுத்தி நம்ம வண்டி ஓடும், அதை கற்றுக்கிறோம். அப்படி தானே? அப்போ அதை கற்றுக்கும் போது கிரகணம், தாரணம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஞாபகம் வச்சுட்டு எந்தெந்த இடத்துல பிரேக் பிடிக்கணும், எந்தெந்த இடத்துல யூ டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தி அந்த நம்மளுடைய இலக்கை நாம் அடைஞ்சுக்கணும். அந்த இலக்கை அடையிறதுங்கிறது பாலனம், அதை பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்துகிறது தாரணம். கிரகண, பாலன, தாரணம், அவ்வளோதான். அந்த மாதிரி பண்பு. அப்போ சமயம் என்பது இது 3ஐயும் தருகின்ற பண்பு. ஆனால் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்புறம்னா என்ன, சமயம்னா என்ன அப்படின்னா, சித்தாந்தம் மிக அழகாக பேசுகிறது. கொள்கைன்னு சொன்னதுனால அகச்சமயம், புறச்சமயம், புறப்புறச்சமயம், அகப்புறச்சமயம், சமயம் அப்படின்னு சமயம் 6 விதமாக பிரிச்சிருக்கு. அதனால தான் 6ன்னு சொல்கிறாங்க. 6ங்கிறது எண்ணிக்கையினுடைய பெயர். இந்த எண்ணிக்கையினுடைய அபிராமி என்ற அதில் ஒரு எழுத்து அப்படின்னா மிக நுட்பமாக இருக்கு. ஏன்னா அபிராமியால் அறிவிக்கப்பட்டது. அபிராமியினுடைய ஆக்ஞையினாலே பண்ணியிருக்கார் அபிராமி பட்டர்னு சொல்லுவானோ. எப்படி வசன்யாதி வாக்தேவதைகள் ஆக்ஞை பண்ணி லலிதா பரமேஸ்வரனுடைய ஆக்ஞையினால் லலிதா சகஸ்திரநாமத்தை பண்ணினாலோ, அந்த மாதிரி அபிராமி பட்டர் ஆக்ஞையினால் அதை பண்ணியிருக்கார். அதனால் சமயம் 6. அதில் அதுக்குள்ளே அவ்வளோ ரகசியம் இருக்குது. என்ன அப்படின்னா,
தீசிஸ்ன்னு ஒன்று இருந்தால், கொள்கைன்னு ஒன்று இருந்தால், ஆன்டி தீசிஸ் சின்தீசிஸ். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவோம், தீசிஸ், ஆன்டி தீசிஸ், சின்தீசிஸ். உடன்படு கொள்கை, எதிர்படு கொள்கை. கொள்கை இருந்தால் உடன்படுறது, எதிர்படுறது. இந்த 3 கொள்கை இருக்கும் ஒரு சமயத்துக்கு. லட்சணம் என்ன? கொள்கை இருக்கும். அந்த கொள்கை இருந்தால் எது உடன்படுது, எது முரண்படுறது. எதிர்படு கொள்கை, முரண்படு கொள்கை. கொள்கைன்னு இருந்தால் தான் எதிர்படுறதோ முரண்படுறதோ செய்ய முடியும். இதெல்லாம் நான் ஒத்துப்பேன், இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சமய போர்கள் மிகப்பெரிய லெவலில் நடந்திருக்கு, காலந்தோறும் நடந்து கொண்டும் இருக்கிறது. அதை பற்றி நான் மனசில் வச்சுக்கல. சமயம் என்கிற சொல்லை விளக்க முற்படுகிறேன், வேறு எந்த நோக்கமும் இல்லை. திருப்பியும் உங்கள் பாத கமலங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தலைப்பை பிடித்து கொண்டு நான் தொங்குகிறேன். அந்த தலைப்புக்கு நான் இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு கூட அதில் இருக்கக்கூடாது. அதனால் சொல்கிறேன். இப்போ இந்த 3, அப்போ இன்னும் ஒரு 3 என்னென்னா சத்தியம், அனுபவம். சத்தியம், அனுபவம். எந்த கொள்கைக்குமே, சமய கொள்கையாக இருந்தால், கொள்கைன்னு இருந்தால் உடன்பாடு, எதிர்ப்பாடு அதெல்லாம் வந்துடும். அது என்ன சொல்லணும்? சத்தியம் இருக்கணும், அனுபவம் சாத்தியப்படணும். சத்தியம் இருக்கணும், சாத்தியம் இருக்கணும். சத்தியம், சாத்தியம், அனுபவ சாத்தியப்படுத்தி கொள்ளுகிற பண்பு அதுக்கு என்ன இருக்கணும்? அது இயலணும். சத்தியம் அப்படின்னா உடனடியான ஒரு பொருள் இயலுவது என்பது ஒரு பொருள். சத்தியம் வடமொழி மிக அழகாக பேசும். இந்த கடைசியிலே அந்த கடைசிக்கு தாவும், அந்த கடைசியிலே இந்த கடைசிக்கு தாவும். ஒரு நொடியில் தாவி அது ஏதோ ஒரு பொருளை சொல்லிட்டு போய்டும், நம்மளால் பிடிக்க முடியல. சம்ஸ்கிருதம் நாம தெய்வீ வாக்கு. தேவதைகிட்ட பேசுகிறதுக்கு சம்ஸ்கிருதத்தை ஒரு சிறப்பு மொழியாக பயன்படுத்தியிருக்காங்க. சத்தியம்னா என்ன? உடனடியாக, எதுவுமே உடனடியாக பலனை தர வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். விரைவாக செய்வது, சத்தியமாக இருப்பது, அதாவது என்னென்ன சாத்தியப்படுவது. அவ்வளோதான். என்னால் சாத்தியப்படுத்துறது தான் சமயம் சொல்ல முடியும். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இதை மீண்டும் உபயோகிக்கிறேன். கெட்டவரெலாம் ஆட்டாமே வச்சுங்க 5 நாள், அவளுக்கு மோட்சம் கண்டிப்பாக முடியாது. நான் ஆட்டிடும். எது இயல்போ அதுதான். அப்போ இயல்பு இருக்கணுமோ இல்லையோ. அதனால் சத்தியம், சாத்தியம், விரைவு, இந்த 3ம் இருந்தால், இந்த 3ம் + 3, இந்த 6 தான் அறுவகை சமயம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா அப்படின்னா, அபிராமி பெற்ற அறுவகை சமயம் சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம் அப்படின்னு ஒரு 6 சாமியை அவர் காலத்தில் அவர் சொல்லியிருக்கார். அதை தான் அவர் அகச்சமயமாக எடுத்துட்டுருக்கார். புறச்சமயம்னு அதுக்குள்ளேயே தான் எல்லாம். சமயம் 6ம் தலைவி இவளாக இருப்பதுன்னு சொல்லுவார். நான் இந்த இடத்துல அபிராமி அந்தாதியை பேச வரலை, சமயம் பற்றி பேசுகிறேன். அறுவகை சமயம் என்றால் என்ன என்பதை பற்றி பேசுகிறேன். அப்போ இந்த சமயம் அப்படின்னு சொன்னால் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், உடனடியாக நடக்க வேண்டும், சத்தியமாக இருக்க வேண்டும், அனுபவத்திற்கு அது சாத்தியப்படணும். நான் சமயம் எந்த கொள்கையை சொல்கிறதோ அதை என்ன பண்ணி காட்டணும்? அனுபவப்படுத்தி காட்டணும். அது எப்படி காட்டணும் அப்படின்னா, விஞ்ஞானம் மாதிரி காட்டணும். ஏதோ ஒரு முன்னாடி ஒரு கருவியை வச்சுருக்கார், இந்த கருவிக்கு முன்னாடி நீங்கள் பேசுங்க, அந்த கருவியை விட்டு நகராதிங்க அப்படின்னு ஒருத்தர் எனக்கு அன்பு கட்டளை போடுறார். நான் அதை நகராத பேசுகிற வரைக்கும் அவர் பதிவு பண்ணி எத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அதை திருப்பி எனக்கு காமிக்கிறார். அவர் சாத்தியப்படுத்தி காமிக்கிறார். என்னால் படித்து மனப்பாடம் பண்ண முடியல, மறந்து போய்ட்றேன், படித்தவைகள் மறந்து விடுகிறது. ஆனால் இந்த ஏதோ ஒரு கருவி அது ஞாபகம் வச்சுட்டு 10 வருஷமும் கழித்து நான் எப்படி பேசணுனோ, என்ன வேகத்தில் பேசினனோ, என்ன உணர்வோடு பேசினனோ, அதை சற்றும் மாறாமல் அப்படியே நினைவுபடுத்தி நமக்கு வெளிப்படுத்துகிற ஆற்றலை விஞ்ஞானம் நமக்கு சாத்தியப்படுத்தி தந்திருக்கிறது. இப்படிதானே? அந்த மாதிரி சாத்தியப்படுத்தணும். சாத்தியப்படுத்தலைன்னா அந்த கொள்கை என்ன? நிற்காது. பொய்யான கொள்கையும் நிற்காது. சத்தியப்படுத்தணும் உடனடி. அதனால தான் நம்ம மாறி போகிறோம். பல நேரங்களில் சில கொள்கைகளை மாற்றிக்கிறோம். நம்ம அந்த கொள்கை விடாப்புடியா சில கொள்கைகளை கொஞ்ச காலம் இருந்துட்டு அப்புறம் மாற வேண்டிய சூழல் வருது. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, வேறு எந்த நோக்கத்திலையும் சொல்லலை. சமயம் என்பது உறுதிப்பாடு, மனதை நிலைப்படுத்துவது, உறுதிப்படுத்துவது. அந்த உறுதிப்படுத்தினாதான் அந்த சமய உண்மையை அனுபவ சாத்தியப்படுத்தி கொள்ள முடியும். அதனால் 2வது, இப்போ இந்த சமயம் மாறும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, என்ன தான் சொல்ல வரீங்க? 6 இருந்தீங்க, ஓடுற வழின்னீங்க, என்னமோ சமைஞ்ச பொண்ணுன்னீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அது மாத்திரம் எனக்கு தெளிவாக புரியுது. நீங்கள் பேசுனது ஒன்றும் புரியல, அது மாத்திரம் எனக்கு தெளிவாக புரியுது. அப்போ சமயம்னா என்ன சொல்ல வரீங்க? கன்க்ளூஷன் சொல்லுங்க.
அரை நிமிஷத்தில் என்னால் இந்த செல்ஃபோனில் பார்க்க முடியல, அப்படியே தட்டிகிட்டே போகிறோம். அதுக்கு மேலே நமக்கு டைம் இருக்கிறதில்ல, பொறுமை இருக்கிறதில்ல. அப்படியே ஆயிரம் தகவல்களை கொட்டுகிறது, நம்ம மூளையில் சேமிக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் நம்பர்லாம் மறந்துடும் எல்லாமே. அதாவது எப்படின்னா, முருகனை வரைஞ்சா வேலோட வரையணும், முருகனை வரைஞ்சா வேலோட வரையணும், அதை விட்டு பிரியாத ஒரு யானையை வரைஞ்சா தண்டத்தோடு வரையணும், அது மனிதனை வரைஞ்சா செல்லோடு வரையணும். அது இல்லாமல் வேலை செய்ய முடியாது. எல்லாம் மனிதன் தனியாக இல்லை, அவன் உடல் உறுப்பு 5ஆம் உறுப்பாக ஏதோ ஒரு உறுப்பாக மாறி இருக்குது. அந்த மாதிரி ஆயிடும் போல இருக்குது. அவ்வளோ தகவல்களை கொட்டி தருகிறது. நான் வேறு எந்த நோக்கத்திலையும் சொல்ல உங்கள் பாதார விந்தங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். சமயம் ஆறும் என்ற தலைப்பை நான் பேச ஆசைப்படுகிறேன். வேறு எந்த நோக்கமும் இதில் இல்லை. ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், இதனுடைய தொகுப்பு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கொள்கையை சமயம் சொல்லி, அந்த கொள்கையை பின்பற்றுவதற்கு உண்டான சாதனத்தை சொல்லி, அந்த சாதனத்தின் வழியே நாம் அடையக்கூடிய பயன்களை சொல்லி, அந்த பயன்களை நம்மை அடைவிப்பதற்கு உண்டான சூழலை உருவாக்கி தருவது சமயம். இந்த 6 பணியும் சமயத்துக்கு என்ன இருக்குது. ஒவ்வொரு சமயமும் இந்த 6ஐயும் வச்சுருக்காரு. எந்த சமயமாக இருந்தாலும் இந்த 6ஆக இருக்கும். ஒன்று முதல்ல ஒரு கொள்கையை உருவாக்கிக்கும், தனக்குன்னு ஒரு நூலை உருவாக்கிக்கும். அதுக்கப்புறம் அந்த நூலை 2ஆக பிரிக்கும், கருத்தாக்க கொள்கை, செயலாக்க கொள்கை. மனசுக்குள்ளே ஒரு கருத்து இருக்குது. இங்கேருந்து போரூரில் எங்கள் வீடு இருக்குது, அதனால் நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா, நான் இருக்கிறது டி நகரில் அப்படின்னா, அந்த ஊருக்கு போகிற வண்டியாக நான் என்ன ஏறணும், ஒரு ஆட்டோவில் போகிறதா பஸ்ஸில் போகிறதா அப்படின்னு முதல்ல இலக்கை நிர்ணயம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம கையில் இருக்கிற பைசாவுக்கு தகுந்த மாதிரி வாசலில் உள்ள, அதுக்கப்புறம் நேரத்தை நிர்ணயம் பண்ணிக்கணும். ராத்திரி 11 மணிக்கு ட்ரெயின் மேலே வரும்னு உட்காந்துருந்தா, இங்கேருந்து போரூருக்கு ட்ரெயின் இருக்கான்னா இல்லையே, இருந்தாலும் போகலாம். அந்த சாதனம் வேணுமோ இல்லையோ, ஆட்டோ இருக்குது, பஸ் இருக்குது, போயிடலாம். இல்லாத வழியை நம்ம தேட முடியாதோ இல்லையோ, அதுக்கான சாதனங்கள், அதுக்கான சாத்தியம். அந்த மாதிரி ஒரு கொள்கையை தெளிவாக வரையறுக்கின்ற நூல், அந்த கொள்கையை நூலை வரையறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கருத்தாக்க கொள்கை கருத்து, அதை செயல்படுத்தி அந்த செயலை அனுபவ சாத்தியப்படுத்தும். அதில் என்ன கொள்கை சொல்லப்பட்டிருக்கோ, அபிராமி பட்டர் சொல்கிறாரு, தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னு சொன்னார். அம்பாள் காசு கொடுத்தாளா? யார் இதுக்கெல்லாம் பிரமாணம்? அமாவாசை அன்றைக்கி நிலவு வரும்னா ஏன் வருமா லோகத்தில்? அவர் வரவழித்து காண்பிச்சார். அவர் எதை கொள்கையை நிறுவினன் அவர் என்ன சொல்கிறார், உபாசனையினால் இதை அடையலாம். அது மாதிரி சமயம் எல்லாவற்றிற்கும் ஒரு நூல், அந்த நூலில் அந்த கொள்கையை அடைவதற்கான பாதை, அந்த பாதையிலே இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, அதை அடைவதற்கு உண்டான சூழல், அதை அனுபவப்படுத்துகிற பண்பு, இது எல்லாம் தான் 6 வகை சமயம். இந்த சமயத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா எல்லா சமயத்தையும் நம்மளால் என்ன புரிஞ்சுக்க முடியும். ஒரு அடிப்படை உண்மை அது அவளுடைய பக்குவம், மனப்பக்குவம், காலப்பக்குவம், இடப்பக்குவம், நிகழ்வு பக்குவம். இதுக்கெல்லாம் போல் நம்ம ஒரு சமயத்தை நம்ம எடுத்து பின்பற்றி அந்த அனுபவ உண்மைகளை, அதிலே சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகளை அபிராமி பட்டர் மாதிரி சாதித்து காட்டணும். 143 கலம் நெல் வாங்கியிருக்கார். அவர் பாடினது மொத்தம் 143 பாட்டு. ஒரு பாட்டுக்கு 1 கலம் நெல், அதை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வாங்கியிருக்கார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அவர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு அம்பாள்கிட்ட சாப்பாடு கேட்டிருக்கார். இல்லாமல் சொல்லி ஒருவர் தும்பார் சென்றுன்னு கடைசி வரைக்கும் அவருடைய தலைமுறைக்கே சொத்து சேர்க்குற மாதிரி 147 என்ன பண்ணியிருக்காரு, 7 43 அதில் அந்த பாடலாக அவள் செப்பு பட்டயத்தில் இத்தனை கலம் நெல்லுன்னு எழுதியிருக்கான். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் பெரிய பணம், பெரிய கோடி கணக்கில் பையன் துரகம் மதகரி மாமகுடம் பெய்யும் கனகம் பெருவிளை யாரம், இதை மாதிரி சின்ன வயசுலேயே 16 வயசில் அவருக்கு ஞானம்னு சொல்கிறா. அதை அனுபவிச்சிருக்கா. நான் எதுக்கு அபிராமி சொல்கிறேன், எதுக்கு அபிராமி பட்டரை பிடிச்சிட்டுருக்கேன் அப்படின்னா, எனக்கு அருகாமையிலே இருக்கிற சமயம், மற்ற விஷயங்களில் இல்லாமல் இல்லை. அவளுக்கு சமயம் சைவத்துக்குன்னு சான்றுகள் இருக்குது, அம்பாளுக்கு சான்றுகள் இருக்குது, முருகனுக்கு அருணகிரிநாதர் இருக்கார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமய கொள்கைகள் இருக்குது. நான் பொதுவில் தான் நம்ம சமய சிந்தனைகளை செய்ய வேண்டும் என்று பொதுவாக சொல்லுகிறேன். இப்போ இந்த சமயங்கிறது நமக்கு அனுபவ சாத்தியப்படுத்தி தர வேண்டும். அதனால் நம்ம ஒவ்வொரு சமயமும்
மாணிக்கவாசகர் சொல்கிற மாதிரி தான், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து. இந்த பொருள் உணர்றது தான் கஷ்டமாக இருக்குது. எவ்வளவோ சமய கடமைகளை நாம் செய்கிறோம், அதை ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று சிந்தனையின்றி செய்கிறோம். அதனுடைய செயல்பாடு முக்கியத்துவம் இல்லாமல் அதை நழுவ விடுகிறோம். சில விஷயங்களில் பாதியில் விட்டுறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் சமய கொள்கைகளை நன்கு ஆய்ந்து அவைகளை பின்பற்றி அந்த அனுபவத்தை நாம் என்ன பண்ணிக்கணும், வரவழிச்சுக்கணும். அப்படி வரவழிக்கிறதை சொல்லுவது தான் சமயம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திர் அஸ்து. அடுத்த வார சிந்தனையாக தேவஸ்தானம் இறைவன் எழுந்தருளும் இடம் அப்படிங்கிறத பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திர் அஸ்து.